ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வித்யா சமீக்ஷா கேந்திரா பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் திறந்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு செய்தார். குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வித்யா சமீக்ஷா கேந்திரா பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். புதுவை அரசின் பள்ளி கல்வித்துறை சமக்ர சிக்ஷா சார்பில் வித்யா சமீக்ஷா கேந்திரா என்ற பல்நோக்கு மையத்தை அமைத்துள்ளது. இந்த பல்நோக்கு மையத்தின் திறப்பு விழா பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வித்யா சமீக்ஷா கேந்திரா பல்நோக்கு மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அவர் காணொலி மூலம் பள்ளிகளை பல்நோக்கு மையத்திலிருந்து பார்வையிட்டார். அப்போது அவர் ஏதேனும் ஒரு பள்ளியில் மாணவர்கள் வருகை பதிவை காண்பிக்கும்படி கேட்டார். மேலும் ஆசிரியர்கள் எப்போது வருகை பதிவு செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். ஆசிரியர்கள் காலை மாலை என 2 நேரம் வருகை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கு 12 மணிக்கு வருகை பதிவு செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் விழாவில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விழாவில் பேசியதாவது: குஜராத் உட்பட வட மாநிலங்களில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதே சவாலாக இருந்தது. 2002ஆம் ஆண்டில் குஜராத்தில் 100% மாணவர் சேர்க்கைக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம். கவர்னர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், போலீஸ் அதிகாரி என அனைவரும் களத்தில் இறங்கி மாணவர்களை பள்ளிக்கு வர அழைப்பு விடுத்தோம். ஆனால் இந்த நிலை தென்னிந்தியாவில் இல்லை. இடைநிற்றல் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களை தொடர்ச்சியாக பள்ளிக்கு வரவழைத்து படிக்க வைப்பது சவாலாக இருந்தது. அதே நேரத்தில் தரமான கல்வியையும் தர வேண்டும் என விரும்பினோம். இதற்காகத்தான் தொழில்நுட்ப உதவி மூலம் இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு பிரதமர் தான் பெயர் வைத்தார். கல்வித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் இத்திட்டத்தை வடிவமைத்துள்ளனர். இந்த மையத்திலிருந்தே ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகையை கண்காணிக்க முடியும். எந்த பள்ளியில் எந்த மாணவர் எந்த பாடத்தில் சுணக்கமாக உள்ளார் என கண்டறிந்து அவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த முடியும். இதன் மூலம் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனையும் ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறனையும் மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பள்ளி கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், சமக்ரா சிக்ஷா ஒருங்கிணைப்பாளர்கள், அலுவலர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமக்ரா சிக்ஷா மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா தலைமையில் ஊழியர்கள் செய்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி புதுவை காலாப்பட்டு சிறையை ஆய்வு மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதி புகழேந்தி அவர்கள் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு செய்தார். அவருடன் புதுவை தலைமை நீதிபதி DV ஆனந்தன் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் GT அம்பிகா ஆகியோர் உடனிருந்தனர். சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து விதமான நடவடிக்கைகள் பற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துரைத்தார். மேலும் சிறையில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்த அவர்கள் சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்புகள், ஜெயில், ரேடியோ, பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் போன்றவற்றையும் பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடினர். மேலும் சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினார். மேலும் இச்சிறையானது சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அவற்றை சிறைவாசிகளாகிய நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு குற்ற உணர்விலிருந்து வெளிப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வெளியே செல்ல வேண்டும் என்றும், நீங்கள் செய்யும் குற்றங்களினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பமும் பெரும் துயரத்தை அனுபவிக்கின்றனர். எனவே குற்றச்செயலில் ஈடுபடாமல் நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றும் சிறைவாசிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் சிறைச்சாலையின் வெளியே உள்ள கழிவறைகளை புதியதாக கட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் சிறைத்துறையை அறிவுறுத்தினார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர், கூடப்பாக்கம் சாலை மற்றும் ஒதியம்பட்டு திருக்காஞ்சி செல்லும் சாலையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரங்களில் 80 குடும்பங்களைச் சேர்ந்த குருவிக்கார மக்கள் தார்ப்பாய் அமைத்து வசித்து வருகின்றனர். சாலையோரத்தில் வசிப்பதால் பல்வேறு இன்னல்களை, விபத்துகளை அந்த மக்கள் சந்தித்து வருகின்றனர். எனவே அரசு குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா 50க்கும் மேற்பட்ட குருவிக்கார மக்களுடன் நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் பழங்குடியின விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம், திமுக நிர்வாகிகள், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், கிளை கழக நிர்வாகிகள் மிலிட்ரி முருகன், ரகு, அருள், தங்கராசு,
விஜய், கார்த்தி, சத்யராஜ், ரோஜா, பத்மா, ரதி, ஜெயந்தி, அஸ்வினி, பிரியா, செல்வி, வடிவேலு, அஞ்சலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 90 இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான நிதி உதவியாக தலா 16,000 ரூபாய் வீதம் மொத்தம் 14,40,000 ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமதுவிடம் வழங்கினார். கொம்பாக்கத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் 1 மற்றும் கொம்பாக்கம் 2 ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பொதுப்பணித்துறையின் மூலம் 11,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம், சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவநாதன், ஜெகன்மோகன், ஜனா, கந்தசாமி, வேலு, படையாட்சி, பரிமளம், பரதன், சுரேஷ், தேசிகன், ஜெயகாந்தன், ஜெயபால், பால தண்டாயுதம், துர்காநகர் ரமேஷ், சக்கரவர்த்தி, அச்சுதன், பரமசிவன், மாரியப்பன், ஃபெலிக்ஸ், ஐயனார், எத்திராஜ், ராஜேந்திரன், கார்மேகம், சக்கரவர்த்தி, ரிச்சர்ட், கோவிந்தன், அல்லிமுத்து, ராமு, ஆறுமுகம், சேகர், துளசி, பிஆர்டிசி பாஸ்கர், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், மிலட்சி முருகன், முருகேசன், முத்து, பாலகுரு, அருள்மணி, ராமஜெயம், ராஜேந்திரன், ஜீவா, அபிமன்யு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். களித்திருத்தால் குப்பம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் காலனி டிபிஜி நகர் பகுதியில் 21,78,000 ரூபாய் செலவீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்கனூரில் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் நடைபெற்றது. செய்கோ காய் இன்டர்நேஷனல் கராத்தே புதுச்சேரி சார்பாக நடைபெற்ற ஒருநாள் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் திருக்கனூரில் உள்ள பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ அரவிந்த் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சேர்மன் வழக்கறிஞருமான அருண்குமார் மற்றும் செய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரியின் சேர்மன் விநாயகமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இப்பயிற்சியானது செய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரி தலைவரும் உலக கராத்தே நடுவருமான ரென்ஷி பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் ஷிகான் துணைத் தலைவர் மகேந்திரன், சென்சாய் தருண், சென்சாய் லோகேஷ் உடனிருந்தனர். மேலும் நடைபெற்ற இப்பயிற்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் பொதுச் செயலாளர் ஷிகான் அரவிந்தன் செய்திருந்தார். கூடப்பக்கத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கோனேரி குப்பத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நன்கொடை வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு ஆலய கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. இதனை முன்னிட்டு கோனேரி குப்பம் ஊர் பொதுமக்கள் ஏடிஎஸ் தாமுதன் தலைமையில் ஆலயத்திற்கு 1,25,000 ரூபாய் நன்கொடையினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதேபோல் அகரம் முன்னாள் தலைமை ஆசிரியர் கணேசன் 25,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோனேரி குப்பம் விஜயன், கோதண்டராம், அமுது, பரமசிவம், முருகதாஸ், மண்ணாங்கட்டி, தண்டபாணி, விஸ்வநாதன்,
லோகையன், பிரபாகரன், ராமச்சந்திரன் மற்றும் கூடப்பாக்கம், அகரம் பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணி குழுவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரி தினத்தில் முக்கிய நாளான 5ஆம் நாள் ஆஷாட பஞ்சமி சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாலை 4 மணி முதல் வராகி அம்மனுக்கு சிறப்பு யாக வேள்வியும், அதனைத் தொடர்ந்து 6:30 மணி அளவில் சிறப்பு அபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து அம்மனுக்கு அன்னப்படையல், அன்னப்பாவாடை செய்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் உபயதாரர் ஏம்பலம் ஏழுமலை உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர், நிர்வாக அதிகாரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வரும் தீப்பாய்ந்தான், காரைக்கால் ராஜசேகர், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதற்காக ஊசுடு சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தனது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேருடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக தீப்பாய்ந்தான் தொகுதி இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமாநத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், சேந்தநத்தம், அகரம், கோபாலன்கடை, குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் மேலத்தாளம் முழங்க பேரணியாக வில்லியனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர். அங்கு தீப்பாய்ந்தான் தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மணவெளி சட்டமன்ற தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அபிஷேகப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதிமுக மாநில துணைச் செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், எலும்பு மருத்துவம், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், சர்க்கரை வியாதி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பார்வை குறைபாடுகள் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அங்கேயே இலவசமாக கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மணவெளி தொகுதி அதிமுக அவைத்தலைவர் மூர்த்தி, விவசாய அணி தலைவர் பார்த்த சாரதி மற்றும் நிர்வாகிகள் தயாளன், தனஞ்சயன், கார்த்தி, காந்தி, காத்தவராயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருக்கனூரில் கருமாதி கொட்டாய் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படியும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லிக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் மற்றும் பெரியப்பேட் பகுதியில் 900 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு இறந்தவர்களுக்கு சடங்கு செய்வதற்கு கருமாதி கொட்டாய் சுமார் 40 ஆண்டு காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதியில் உள்ள பெரியப்பேட், சின்னப்பேட், ஸ்லோன் கோட்டர்ஸ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பொது சேவையில் ஈடுபட்டு 25,000 ரூபாய் மதிப்பீட்டில் மக்களுக்கு சேவை செய்யும் விதமாக தமிழக வெற்றி கழகம் திருபுவனை தொகுதி நிர்வாகி ராஜா ஏற்பாட்டில் மற்றும் கிளை நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா ராஜசேகர், பூவரசன் ராஜேஷ், வழக்கறிஞர் வெற்றிவேல், நவீன், கார்த்தி, அஜித் மற்றும் கழக தோழர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கருமாதி கொட்டாய் சீரமைப்பு செய்து தரப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,915 ரூபாய். தங்கம் 1 பவன் 71,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,190 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் வித்யா சமீக்ஷா கேந்திரா பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் திறந்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு செய்தார். குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.